بسم الله الرحمن الرحيم. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் சூரத்து ஜுமர், சூரத்துல் மோமின், சூரத்து ஹாமீம், சஜிதாக்கள் ஓதப்பட்டு கடைசியில் ஓதப்படக்கூடிய அதிகமான சூறாக்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமையினுடைய நிலைகளை, மனிதனுடைய மறுமையின் காட்சிகள், எப்படிப்பட்ட நிலைமைகளை மனிதன் சந்திக்க இருக்கிறான் என்பதை பற்றி அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஜுமர், ஜுமர் என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக, அதாவது நாளை கியாமத்துடைய நாளையில் சொர்க்கவாசிகளையும் அவர்கள் எப்படி அழைத்து செல்லப்படுவார்கள், நரகவாதிகள் நரகத்திற்கு எப்படி இழுத்து செல்லப்படுவார்கள், கூட்டம் கூட்டமாக இழுத்து செல்லப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு தகவலை இந்த சூறாவில் சொல்வதன் காரணமாக இந்த சூறாவுக்கு ஜுமர் என்பதாக சொல்லப்படுது. வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா. நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வை ஏற்க மறுத்தவர்கள், அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னவர்கள், இவர்கள் எல்லாம் இழுத்து வரப்படுவார்கள். தரதரவனு நரகத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுவார்கள் கூட்டம் கூட்டமாக. பல கிளைகள் இருக்குது குஃபுருல. அந்தந்த வகையை சேர்ந்தவர்கள், முஷ்ரிக்கீன்கள் தனியாக, காஃபிர்கள் தனியாக, யூதர்கள் தனியாக, இப்படியாக ஜுமரா கூட்டம் கூட்டமாக இழுத்து செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, இறுதியாக அவர்கள் நரகத்தை நெருங்கிவிட்டால், ஃபுத்திஹத் அப்வாபுஹா, அந்த நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டுவிடும். அது எவ்வளவு பயங்கரமானது, அந்த வாசல் எவ்வளவு பெரியது, அதற்கான காவலாளிகள் எவ்வளவு கொடூரமானவர்கள், இதெல்லாம் பல்வேறு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல அந்த நரகத்தை நமக்கு அறிவுக்கு விளங்குற அளவுக்கு சொல்றான். நமக்கு அறிவுக்கு விளங்காத அளவுக்கு உண்டான விஷயம் அருமையில் இருக்குது. என்றால் எப்படி சொன்னா நம்ம அறிவுக்கு எட்டுமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போதும் அப்படித்தான். நம்ம அறிவுக்கு எதை சொன்னா விளங்குமோ அதை வச்சு தான் சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு அதை வர்ணிச்சு சொல்றான். நமக்கு அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் சொர்க்கத்துல இருக்குது. இப்போ நரகத்தின் வாசல் அவர்களுக்காக திறக்கப்படும், தானாக விரைவாக திறக்கப்படும். அப்போ அந்த காவலாளிகள் கேட்பாங்க, கால லஹும் ஹஸனத்துஹா, அந்த நரகத்தின் காவலாளிகள் அந்த நரகவாதிகளிடம் கேட்பார்கள், அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உலக வாழ்க்கையில் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் தூதர்கள் யாரும் வரவில்லையா? உங்களிடம் அல்லாஹ்வின் வசனங்கள் உங்களிடம் ஓதி காட்டப்படவில்லையா? யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுன்திரூனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா, இப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று உங்களுக்கு உலகத்தில் எச்சரிக்கை செய்யவில்லையா நபிமார்கள் எல்லாம் என்று கோபமாக கேட்பார்கள். கடுமையான கோபத்தோடு அந்த நரகத்தின் காவலாளிகள் அந்த நரகவாதிகளை இழுத்து கொண்டு வரும்போது கேட்பாங்க. ஏற்கனவே வேதனை, கேள்வி கேட்கறது இன்னும் வேதனையாக இருக்கும். காலு, அந்த நரகவாதிகள் சொல்லுவார்கள், பலா, எல்லாம் வந்தாங்க, எல்லாம் சொல்லப்பட்டுச்சு, நசீப் இல்லை, நம்பல, நிராகரிச்சோம், கேலி செய்தோம், கிண்டல் செய்தோம். பிறகு மலக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு விதிக்கப்பட்டது நடந்துருச்சு, போங்க உள்ள என்பதாக சொல்லி, கீல துஹுலு அப்வாப ஜஹன்னம், போங்க நரக வாசலை நோக்கி வேகமா போங்க என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படி கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு போகக்கூடிய இழுத்து செல்லப்படுவாங்க. அவர்கள் சங்கிலிகளால பிணைக்கப்பட்டு, அல்லாஹ் சூரத்து ஹாக்கால அதை விவரமாக சொல்லுவான். அதாவது 70 முழ சங்கிலியால கட்டப்படும். 70 முழ சங்கிலி. ஹதீஸ்ல இன்னும் தெளிவாக வருது, அந்த சங்கிலி வாயில நினைக்கப்பட்டு பின்துவாரத்தின் வழியாக அந்த சங்கிலி இழுக்கப்பட்டு அவர் சுத்தி கட்டப்பட்டு தரதரன்னு இழுத்துட்டு போக போற. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறகு சொர்க்கவாசிகள், வசீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா,
சுவர்க்கத்தை நோக்கியும் முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவர்கள், ஈமானோடு வாழ்ந்தவர்கள், அந்த மக்களும் அழைத்து வரப்படுவார்கள். ஜுமரா, கூட்டம் கூட்டமாக. அவர்களுடைய தரத்திற்கு ஏற்ப நபிமார்கள் எல்லாம் ஒரு ஜமாத்தா போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தின் வாசலை முதல்ல நான் தான் தட்டுவேன் என்பதாக. சொர்க்க வாசலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுவாங்க. அப்போ கேட்கப்படும், யார் என்பதாக கேட்கப்படும். நான் தான் முஹம்மது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோனி சொல்லப்படும். உங்களுக்குத்தான் முதலில் திறக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி திறக்கப்படும். நபிமார்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போவாங்க. பிறகு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்க கண்ணியமான முறையில் மலக்குமார்கள் அணிவகுப்போட அவ்வளவு வாகனித்தவர்களாக நபிமார்கள், பிறகு சித்தீகீன்கள், பிறகு சுஹதாக்கள், பிறகு உம்மத்தில் உள்ள சாலிஹீன்கள், இப்படியாக ஜுமரா கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு சொன்னால் சிராத்து பாலத்தை தாண்டி வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனையை தாண்டி போக வேண்டியது இருக்கு. கபூர்லேருந்து எழுந்து மஹ்ஷர் மைதானம், பிறகு அங்கே அமல் நாம பட்டோல வழங்கப்படுவது, பிறகு விசாரணை, பிறகு சிராத்து பாலம், பிறகு மீசான். பெரிய பாதையை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது. உலகத்தில் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்கிறோம். ஆனால் அங்கே பல ஆயிரம் வருடங்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு சேர்த்தான் நல்லா அந்த உலகத்தை தந்திருக்கிறார். பிறகு அந்த மலக்குகள் சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகள் வகை வகையினராக பிரிக்கப்பட்டுருவாங்க. அவரவர்களுக்கென்று தனித்தனி வாசல்கள் இருக்கிறது. யார் அதிகமாக நோன்பு வைத்தாங்களோ, சுன்னத்தான நோன்புகள், நோன்பு வைக்கிறதுல ஒரு தனி இன்பம் கண்டவர்கள், அவர்களுக்கு யுகாலுலஹுர் ரையான், ரையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக அழைக்கப்படுவாங்க. ஒவ்வொரு வாசவழியிலையும் வரவேற்பு காத்து கிடக்கும் சொர்க்கவாசிகள். ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா, சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனதுஹா, அங்க மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும், சலாம் அலைக்கும் என்பதாக மலக்குகள் சலாம் சொல்வார்கள். திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், நீங்கள் மன மகிழ்வோடு சந்தோஷமா போங்க, இனி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அல்லாஹை புகழ்ந்தவர்களாக சொர்க்கவாசிகள் போவாங்க. இது பற்றி ஏராளமான வர்ணனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறான். சொர்க்கத்தில் சிறுவர்கள் அந்த ஹிதுமத்து செய்வதற்கென்று, பணிவிடை செய்வதற்கென்று அங்கு தங்க தட்டுகளை, வெள்ளி கோப்பைகளை ஏந்தியவர்களாக அங்கு பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கும் சொர்க்கத்தில் எந்நேரமும். அப்படிப்பட்ட சிறுவர்களை நபியை நீங்கள் பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், பரத்தி போடப்பட்ட முத்துக்களை போல அந்த சிறுவர்கள் இருப்பார்கள். பணிவிடை செய்யறதுக்குன்னு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை சொர்க்கத்தில் படைச்சி வச்சிருக்கான். சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. எப்படி ரொம்ப நாளைக்கு பிறகு, பல வருஷத்துக்கு பிறகு வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷத்தை குதூகலிச்சு எங்கள் மாமா, எங்கள் வாப்பா, என் காக்கா என்பதாக சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்களோ, அதுபோல சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள அழைத்து செல்லப்படுவாங்க என்பதாக அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்துக்கு விளக்கத்தில் நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். பிறகு சொர்க்கவாசியை சொர்க்கத்துக்கு போய் அல்லாஹ்வை புகழ்வாங்க. வக்கீல் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும். இந்த தஸ்பீஹ், இந்த தஹ்மீது, அல்லாஹ்வை புகழ்வதும் தஸ்பீஹ் செய்வது தான் சொர்க்கவாசிகளுடைய மூச்சாக இருக்கும். அவங்க மூச்சு விடுறதே தஸ்பீஹ் புகழாகத்தான் இருக்கும். 24 மணி நேரமும் சதாவும் இன்பந்தான். இந்த சூறாவினுடைய கடைசியில், இன்னைக்கு ஓதப்பட்ட கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டினா, இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய கடைசி நேரத்தில் யார் ஈமானோடு இருந்து உறுதியாக அந்த ஈமானில் இருந்து நிலைச்சிருந்து மூத்தாகுவாங்களோ, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும், உலகத்தினுடான எல்லா முஸ்லீமுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யார் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, யார் உலக வாழ்க்கையில் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான், அவன் மட்டும்தான் இறைவன், அவன் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் என்கிற அந்த ஈமானில் உறுதியாக இருந்து சும்மஸ்தகாமு, மௌத்து வரைக்கும் அதில் யார் நிலைச்சிருப்பார்களோ, இவர்களுடைய மௌத்து நேரத்திலேயே சுப செய்திகள் ஆரம்பிச்சிடும். சக்கராத்திலேயே அல்லாஹ் தாலா அவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துவோங்கிறதையும் குர்ஆன்ல சொல்லிட்டான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கி வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, என்ன நடக்குமோன்னு சொல்லி பயப்படாதீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போறமே சொல்லி கவலைப்படாதீங்க, பெரிய வாழ்க்கை உங்க காத்துட்டு இருக்குது. வஅப்ஷிரு பில் ஜன்னா அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க. எப்போ நடக்கும் இது? சக்கராத்துல உயிர் போக ஊசலாடிட்டு இருக்கும் போது
மலக்குகள் ஆறுதல் சொல்லி சொர்க்கத்தை காட்டி சொர்க்கத்தில் உள்ள பொருட்களை எடுத்துட்டு வந்து காட்டி அந்த உயிர் ஆசைப்படும், சீக்கிரம் அங்கே போயிட்டா பரவாயில்லையே, விரைவாக இந்த உயிர் வெளியேறாதா என்று அவர் துடித்து கொண்டிருப்பார். சொர்க்கத்தின் காட்சிகள் காட்டப்படும் போதே பிற மலக்குகள் சொல்லுவாங்க, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. கவலைப்படாதீங்க, நாங்கள் உலகத்துலேயும் உங்கள் கூட தான் இருந்தோம். நீங்கள் அமல் செய்யும் போது, நீங்கள் தூங்கும் போது, நீங்கள் வியாபாரம் செய்யும் போது, எங்கெல்லாம் போனீங்களோ அங்கே நாங்கள் கூட இருந்தோம், இனியும் உங்கள் கூட இருப்போம், கவலைப்படாதீங்க. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. உலகத்தில் என்னென்னமோ ஆசைப்பட்டீங்க, அது கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அதெல்லாம் எவ்வளவோ துன்யாவில் உங்களுக்கு கிடைக்கல ஆசைப்பட்டது, இப்போ வாங்க நீங்கள் நினச்சதெல்லாம் இருக்குது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். ஃபீஹா மா தத்தஊன் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், கேட்குறதையும் தருவான், நினைக்கிறதும் கிடைக்கும். அது சொர்க்கம்தான். உலகம் இருக்குதே, இங்கே ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது. எவ்வளோ நம்ம ஆசைப்பட்டாலும் சரி, அல்லாஹ் விதியில் விதிச்சே தான் கிடைக்கும். 100 விஷயத்தை ஆசைப்படுறோம், அல்லாஹ் 10 தான் கிடைக்கணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சான்னு சொன்னால் அதுதான் கிடைக்கும். 90 கிடைக்காது வாழ்க்கையில். ஒருத்தருக்கு அல்லாஹ் 90 கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டான், அவர் விரும்பாட்டியும் அது அவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உலகத்தில் அது அல்லாஹ் விதிச்சது தான் கிடைக்கும். ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கங்கிறது மனிதனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிற இடமாக சொர்க்கத்தை வச்சிருக்கிறார். இது ஆசையை பூர்த்தி செய்கிற இடம் இது கிடையாது. யாராவது உலகத்திலேயே தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யணும்னு இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் மனோ இச்சப்படி எல்லாத்தையும் செஞ்சிடணும், எல்லாத்தையும் பார்த்துடணும், எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், ஆசைப்பட்டதையெல்லாம் செஞ்சிடணும் இறங்கினால் அங்கே ஒன்றும் கிடைக்காது. அது ஹராமில் தான் போய் நிற்கும் கடைசியில். அதனால தான் மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்கிறவங்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் தான் புத்திசாலிகள். மனோ இச்சப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் மார்க்கப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க. மனோ இச்சையை கட்டுப்படுத்தி ஹலாலான முறையில் இன்பத்தை அடைகிறாங்க, ஹலாலான முறையில் சாப்பிட்றாங்க, ஹலாலான முறையில் உடுத்துறாங்க. ஆசைப்பட்டதுலேயும் ஹலால் இருக்குது. அந்த எல்லைக்குள் இருந்து செய்தால் அவர்களுக்கு தான் மனசில் ஆசைப்பட்ட இன்னும் சொர்க்கத்தை எல்லாமே கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, அவ்வளோ நமக்கு என்னங்க இருக்குது, இந்த துன்யாவை விட சாதாரண ஒரு மூமினுக்கு கிடைக்கிற பரிசு என்ன? சாதாரண மூமின் களிமா மட்டும்தான் சொல்லியிருப்பார், பெருசாக அமலெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார். அவருக்கு கிடைக்கிற பரிசு என்ன? இந்த உலகத்தை போல 10 மடங்கு. ஹதீஸ்ல வருது, இந்த உலகத்தை போல 10 மடங்கு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம், இந்த உலகத்தை விட 10 மடங்கு வச்சு என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா அவ்வளோ காலம் அங்கே வாழ போகிறோம். ஆனால் அதுதான் சின்ன சொர்க்கம். இந்த உலகத்தை போல 10 மடங்குங்கிறது சின்ன சொர்க்கம். அது ஏனென்று சொன்னால் மனிதனுடைய ஆசை எவ்வளோ இருக்குதுன்னா, அறிவாளிகள் சொல்கிறாங்க, இந்த ஒரு மனிதனுடைய ஆசையை மட்டும் மனசில் உலகத்தில் எவ்வளோ ஆசை வருது, இந்த ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக இந்த முழு உலகத்தை செலவு செய்தாலும், இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் செலவு செஞ்சாலும் அவன் ஆசை தீராது, மனிதனுடைய ஆசை. பிறகு மறுமையினுடைய காட்சிகள் பல்வேறு இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அது மாற்றமான உங்களுடைய நிலைமை அல்லாஹ் சொன்னா. ஃபிரௌனை உதாரணத்துக்கு சொல்லி காட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சொன்னதின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈமான் கொண்டவங்களையும் எப்படி கொடுமை செஞ்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்கு திட்டம் போட்டான். ஆனால் கடைசியில் என்னாச்சு? அல்லாஹ் நேர் மாற்றாக மாற்றி காட்டினான். ஃபிரௌனை அழிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தி காட்டினான். ஆளு ஃபிரௌன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், ஃபிரௌனையும் அவருடைய குடும்பம் என்று சொன்னால் அவனை போன்று யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் கபூர்ல ஒவ்வொரு நாளும் காலை மாலை நரகம் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்னார் யுரதூன அலைஹா குதுவம் வ அஷியா, நரகத்துல இன்னும் நரகத்துக்கு போகலை, கபூர்லேயே அவங்களுக்கு காலை மாலை காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். மறுமையில் அவங்களுக்குள்ள தர்க்கம் செய்வாங்க. உங்களால தான் நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் இருந்தோம், உன் பேச்சை கேட்டு நான் அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டேனே, என்னை நரகத்திலையும் காப்பாத்து என்பதாக சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இன்னா குல்லுன் ஃபீஹா இன்னல்லாஹ் கத் ஹக்கம பைனல் இபாத், அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான், எல்லாம் இங்கே தான் கடக்கணும், கடங்க என்பதாக யாரை நம்பி ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்களோ அந்த ஃபிரௌன் போன்ற தலைவர்கள்லாம் காலை வாரி விட்டுருவாங்க, கதறுவாங்க. எப்படிப்பட்ட நரகம்! மௌத்தே கிடையாது நரகத்தில். அந்த வேதனை தாங்க முடியாமல் சொல்லுவாங்க, யுஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அஸாப், ஒரே ஒரு நாள் வேதனையை குறைங்களே, நரகத்தில் ஒரு நாள் லீவ் தாங்கல் என்று கேட்பாங்க. லீவும் கிடைக்காது. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவாங்க, நரகத்தின் காவலாளி, யா மாலிக் இக்தி அலைனா ரப்புக்,
உங்கள் அல்லாட்ட பேசி கொஞ்சம் தீர்ப்பு வழங்க சொல்லுங்க, கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க, லீவ் கேளுங்க. யுஹஃபிஃப அன்னா, கொஞ்சம் லேசாக சூட்டை குறைக்க சொல்லுங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் நடக்காது. அவர் காது விளங்காத செவிடரை போல இருப்பாங்க மலக்குமார்கள்லாம். கண்ணியமிக்க அல்லாஹ்னுடைய இது போன்ற பல செய்திகள் அல்லாஹ் சொன்னா அந்த நிரந்தர வாழ்க்கையில யாரும் நஷ்டப்பட்டுறக்கூடாது. கேட்குறேன் அல்லாஹ் கடைசியில, அஃபமை யுல்கா ஃபின்னார் ஹைருன் அம்மை யத்தி ஆமினை யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில அச்சம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வருகிறாரே இவர் சிறந்தவரா, அல்லது பீதியும் கலக்கமும் முகம் கருத்தவராக துக்கத்தால பாதிக்கப்பட்டு நரகத்தில் வீசப்படுவாரே அவர் சிறந்தவரா? இஅமலு மா ஷி'தும், எது வேணுமோ நீங்க செஞ்சுக்கிட்டு இருங்க. அல்லாஹ் சொல்றான், இஅமலு மா ஷி'தும், எது வேணுமோ செய்யுங்க நீங்க. இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்க செய்யறத அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் இது போன்ற ஏராளமான வசனங்கள் இன்று ஓதப்பட்டுச்சு. அல்லாஹ் அடியார்களை கூப்பிட்டு சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, அல்லாஹ் யா இபாதிய, என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருளை விட்டும் அல்லாஹுடைய கிருபை விட்டும் நீங்க நிராசை ஆகாதீங்க. அல்லாஹுடைய அருளை விட்டும் நான் இவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறேன், என்னெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, எனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா என்று நீங்க நிராசை ஆகாதீங்க. தானே அநீதம் செய்து கொண்ட பாவத்தால் மூழ்கி கிடக்கும் என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் என்னுடைய அடியார்கள் என்று கூப்பிடுறான். யா இபாதி, எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் நிராசை ஆகாதீங்க. கேட்டான்ல, அந்த நிலை வர முன்னாடி நான் சொல்றேன், இப்பயோ வந்துருங்க. அல்லாஹ் தஆலா அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு ஆறுதலாக இந்த ஆயத்தை இறக்குனா, அப்போதான் சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் முஸ்லீம் ஆகிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், இவ்வளோ காலம் செஞ்சேனே அதுக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எப்போ கலிமா சொல்லிவிடுவீங்களோ, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு விடுவீர்களோ, தஹதிமுமா கபலா, இதுக்கு முன்னால் செஞ்ச எல்லா பாவத்தையும் அது தகர்த்து விடும். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோ, முன் சென்ற எல்லா பாவத்தையும் தகர்த்து விட்டது. நிராசை ஆகக்கூடாது. அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அடியாகிட்டு தௌபா செய்ய மாட்டாங்களா? அல்லாஹ் இப்படியும் சொல்றான், கிடைச்ச சந்தர்ப்பத்தை அழுவ விட்டுட்டு நாளைக்கு வந்து யாரும் புலம்பக்கூடாது. அன் தகூல நஃப்ஸு யா ஹஸ்ரத அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ் வ இன் குன்து லமினஸ் சாஹிரீன் அவ் தகூல லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுன்து மினல் முத்தகீன் அவ் தகூல ஹீன தரல் ஆதினீன், திருப்பி எனக்கு வாழ்க்கை கிடைச்சா அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு வருவேன்னு என்று யாரும் புலம்பக்கூடாது. அதனால அதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனுஷன் எப்படியெல்லாம் மறுமையில புலம்புவான், அந்த புலம்பு உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா, இந்த கிடைத்த இந்த வாழ்க்கையை நீங்க வாலிபமா இருந்தாலும் சரி, வயோதிகத்தை இருந்தாலும் சரி, இன்னும் சக்கராத்தை நீங்க இன்னும் அடையல, சக்கராத்தை நிச்சயமா சந்திக்க போறோம். அந்த நேரத்துல வந்து யாரும் மன்னிப்பு கேட்டு நிக்காதீங்க. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தௌபா செய்யுங்க. தௌபா செய்யறவங்களை பார்த்து அல்லாஹ் எப்படி எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு சொன்னா, இந்த தௌபா செய்யறவங்களுக்காக மலக்குமார்களை அல்லாஹ் நியமிக்கிறானா. இன்னைக்கு சூரத்துல் முஃமின் ஒரு சூறா ஓதப்பட்டுச்சு. அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்றான், யாரை தெரியுமா நியமிச்சிருக்கிறான்? மலக்குமார்கள்லயே விசேஷமான மலக்குகள்ல பல படித்தரம் இருக்குது. அல்லாஹுடைய அரிசி என்ற சிம்மாசனத்தை சுமக்கக்கூடிய 8 மலக்குகள் இருக்கிறாங்க. அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்திஹி வயுமினூன பிஹி வயஸ்தக்ஃபிரூன் லிமன் ஃபில் அர்த். அல்லாஹ்வே சொல்லி காட்டான், அரிசை சுமக்கக்கூடிய என்னுடைய மலக்குமார்கள், அதை அரிசை சூழ்ந்து இருக்கிற மலக்குமார்களும் அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தஸ்பீஹோடு இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் அனுதினமும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பூமியில் உள்ள முஸ்லிம்களுக்காக, நமக்காக அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அல்லாஹ் இவங்களை மன்னிச்சிடல்லா. வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த் வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு. யாருக்காக தௌபா செய்யறாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்காக என்னட்ட மன்றாடுறாங்க? அல்லாஹ் அந்த ஈமான் கொண்ட மக்களை மன்னிச்சிரு. முதல்ல ஈமான் இருக்கணும். லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக. யார் தௌபா செய்யறாங்களோ, இந்த தௌபாவெல்லாம் ஏத்துக்கோ அல்லாஹ். ஏதோ பாவம் செஞ்சிட்டான், ஏதோ வந்து நின்றுட்டான், அல்லாஹ் தௌபாவை ஏத்துக்கோ அல்லாஹ், தௌபாவை ஏத்துக்கோ அல்லாண்டு அல்லாவே மன்னிக்க கூடியவன். ஆனால் அரிசி சுமக்கிற மலக்குகளுக்கு தௌபாவெல்லாம் ஏத்துக்கோ அல்லாஹ். வத்தபஉ சபீலக். யார் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்று நடக்கிறார்களோ அவங்கள மன்னிச்சிரு.
வக்கிஹிம் அஸாபல் ஜஹீம், இந்த மக்களை ஜஹீம் என்ற நரகத்திலையும் பாதுகாத்துற அல்லாஹ். நரகத்தை போற்றாத அல்லாஹ், உன்னை ஈமான் கொண்டுட்டாங்க அல்லாஹ், எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறவன் மன்னிச்சிருந்து மலக்கள் இன்னும் துவா செய்வாங்க. ரப்பனா வ அத்கில்ஹும் ஜன்னாத்தி அதன், அல்லாஹ் இவங்களுக்கெல்லாம் தௌபா செய்கிறவங்களுக்கு அதுன் என்ற சொர்க்கத்தை கொடுத்துரு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுடைய குடும்பத்தில் யார் இவங்களுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் என்று இருக்கிறாங்களோ ஈமானோடு இருந்தாங்களோ அவங்களே சேர்த்து விட்டுறலாம். இவர் மட்டும் அனுப்பிடவானா, குடும்பத்தோடு அனுப்பிடலாம். ஜன்னாத்தி ஆதினின் அல்லதி வஅத்தஹும் வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அப்படி சொல்லிட்டு கடைசியா துஆ செய்றாங்களா. அல்லாஹ் சொல்றான் வக்கிஹிமுஸ் ஸய்யிஆத், எல்லாம் தௌபா செஞ்சிட்டாங்க, இனி பாவம் செய்யாம காப்பாத்திரலாம். இனி அவங்க வக்கிஹிமுஸ் ஸய்யிஆத், கிருபை செஞ்சு இவங்களை காப்பாத்திரு. வமன் தகிஸ் ஸய்யிஆத்தி ஃபகத் ரஹிம்தஹு, நீ யாரை பாவங்களை விட்டு பாதுகாத்தாயோ நீ அவனை கிருபை செய்து விட்டாய் என்பதாக மலக்குகள் நமக்கு துவா செய்கிறாங்க. அந்த மலக்குமார்களுடைய துவா நமக்கு வேணும் என்று சொன்னால் நாம் தௌபா அதிகமாக செய்யணும். தௌபாவுடைய மாசத்துல இருக்கிறோம். அது ஏன்னா மறுமையில் அவ்வளோ பயங்கரமான விஷயம். அதனால தான் உலகத்தில் சஹாபாக்கள்கிட்டையும் தவறுகள் ஏற்பட்டுச்சு, பாவங்கள் அல்லாஹால ஏற்படுத்த வச்சான். கியாமத்து வரையும் வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாடமாக, ஆண்கள்லையும் சரி பெண்கள்லையும் சரி, குற்றவியல் சட்டங்கள் ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு தண்டனையை உலகத்திலே வாங்குற ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிற்பாங்க. ஒரு பெண்மணி வந்து நின்றாங்க, யார் ரசூலல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அல்லாஹுடைய கட்டளை குர்ஆன்ல இருக்குது, இப்படி ஒரு விபச்சாரம் செஞ்சு விட்டால், திருமணம் முடித்த ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டால் அவளை கல்லால் அடித்து கொல்லணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஹுக்கும். அந்த பெண்கள் வந்து சொன்னாங்க, ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் எனக்கு தண்டனையை கொடுங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு தெரியும் கொலை செய்யப்படுவோம். எப்படி கொலை செய்வாங்க, கழுத்து வரைக்கும் புதைச்சிருவாங்க, அதுக்கு மேலே துணியை போட்டு முகத்தை மூடி கல்லால் அடித்து கொல்லணும். அதுக்கு பரிகாரம் அதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிற்றுல குழந்தை இருக்குது, அதை பெத்தெடுத்த பிறகு வாண்டு. அந்த பெண்ணு நினச்சா அப்படியே போயிருக்கலாம், தௌபா செஞ்சு நம்மகிட்ட அல்லாட்ட மன்னிப்பு கட்டி மறுமையில் பார்த்திக்கலாம். ஆனால் அந்த பெண்ணு பயந்தாங்க, மறுமையில் உள்ள தண்டனை எப்படி தாங்குறது, உலகத்துலேயே இவ்வளோ கஷ்டம்டா, இந்த கஷ்டமாச்சு அடிக்கிறதோட மூத்தா போயிடலாம், அங்கே கொடுக்குற தண்டனை எப்படி இருக்கும் விபச்சாரம் செய்கிறவங்களுக்கு, வேண்டாம் இங்கேயே வாங்கிடுவோம். நபிசாசம் விட்டது அதுக்காகத்தான், சரி குழந்தைய பெற்று அப்படியே மறந்துட்டா சரிதான்ண்டு. ஆனால் அந்த பெண்ணு குழந்தைய பெற்று தூக்கிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த குழந்தை வளர்ந்து பால் கூட்டி முடித்த பிறகு சுயமாக தான் வேலையை செய்கிற அளவுக்கு வளர்ந்த பிறகு நீ வாண்டாங்க. எதுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க, குற்றவியல் சட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முடிந்த வரைக்கும் அதை தளர்த்துங்கள், அநியாயமாக யார் மேலே அவது சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வந்து தண்டனை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. தவறுகள் ஹாக்கிமிடம் வந்துவிட்டால், இஸ்லாமிய ஆட்சியாக இருந்து ஹலீஃபாவிடம் அமீரிடம் செய்தி வந்துவிட்டால் அதை தளர்த்தக்கூடாது, சட்டத்தை நிலைநாட்டி தான் ஆகணும். ஆனால் அமீர்கிட்ட கொண்டு வராமல் குடும்பத்துக்குள்ளேயே அந்த முஹல்லாலேயே பேசி அதை மறைச்சி தௌபா செய் என்பதாக சொல்லி அதை முடிஞ்ச வரைக்கும் மறைங்கன்னு தான் ஹலீஃபாக்கள் சொன்னாங்க. அதை நிலைநாட்டணும். அமீர்கிட்ட வந்துட்டா, அமீர்கிட்ட வராத வரைக்கும் அதை பேசி தீர்த்து அதை மூடி மறைக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் கேட்டார், ஹலீஃபா அவங்களே, நான் ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறேன், அந்த பிள்ளை விபச்சாரம் செஞ்ச பிள்ளை, ஆனால் அந்த பிள்ளைய திருமணம் கேட்டு ஒருத்தர் வர்றாரு, நான் இந்த குற்றத்தையெல்லாம் சொல்லி கொடுக்கலாமா, இவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச வேண்டு. உமர் தான் வன்மையாக கண்டிச்சாங்க, வன்மையாக கண்டிச்சாங்க. சொன்னாங்க, எப்படி ஒரு பாவமே செய்யாத ஒரு பிள்ளைய நீங்க மூடி மறைச்சி அழகான முறையில் திருமணம் செய்வீங்களோ அதுபோல இந்த பிள்ளையோட குற்றங்களை மறைச்சி என்ன செய்யுங்க, திருமணம் முடிச்சு வைங்க, இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்தில் ஒருத்தரை பற்றி இவர் ஒரு ஒட்டகத்தை திருடிட்டார்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. அவருக்கான தண்டனைக்கு அவர்கிட்ட கேட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா, என்னப்பா திருடிட்டியா? ஆமாம். இல்லைப்பா நீ ஓன் ஒட்டகம் நினச்சி மாற்றி எடுத்தானே போயிட்டான்னு கேட்டான். ஆமான்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு தப்பிக்க விட தான் பார்த்தாங்க. இல்லை நான் வேனுக்கு தான் எடுத்தேன். சரி அப்படியா, இவருக்கு கையை வெட்டுறதுக்கான ஏற்பாடை செய்யுங்க, இந்த வர்றேன்னு சொல்லிட்டு அலிறது தான் போயிட்டான். போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறான், அங்கே எல்லாம் எண்ணெய்கள் சூடு காட்டப்பட்டு கையை வெட்டிட்டா உடனே அந்த சூடான எண்ணெயில் கையை விட்டுருவாங்க ரத்தம் ஓடாமல் வைக்கிறதுக்கா. எண்ணெயெல்லாம் சூடு காட்டி வைக்கப்பட்டுருச்சு, கையை வெட்டுறதுக்கு ஆள் ரெடியாயிருச்சு. அலிறது எல்லாத்தானும் வந்துட்டாங்க. திருப்பி கேட்டாங்க, என்னப்பா நீ திருநியா? இல்லை நான் ஏன் ஒட்டகம் நினச்சி தான் அவர் எடுத்துகிட்டு போனேன்றார்.
இல்லைன்றார். சரி போ அப்படின்ட்டான். என்ன ஹலீஃபா இப்படி செஞ்சிட்டீங்க, நீங்க தான் சொன்னீங்க, அவன் ஒத்துக்கிட்டான், எல்லாம் எப்பா நடந்துருச்சு, இப்ப திருப்பி கேட்கிற இல்லைன்னு. ஆமா அப்ப கேட்டேன் ஆமான்டான், இப்ப கேட்கிற இல்லைன்ட்டான், விட்டுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வாலிபர் வந்து சொல்றாரு, என்னை பரிசுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ், இப்படி ஆயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்லப்பா நீ தொட்டு இருப்ப, அதை போய் பெரிய பாவமா நினைச்சிட்டா, நீ முத்தமிட்டு இருப்பா, அது விபச்சாரம் இல்லப்பா, அது தௌபா செய். இல்லை யா ரசூலல்லாஹ் நினைச்சேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவர் ஏதாவது குடி போதையில உளறாரா பாருங்க தனியா கூப்பிட்டு. இல்லை, அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனையை கொடுக்குறாங்க. எதுக்காக இது என்று சொன்னால், யாரு மேலே அவதூறாக, இது சர்வசாதாரணமாக பழி வாங்கிறது, அவர் மேல உள்ள கோபத்தில் ஏதாவது குற்றத்தை சுமத்தி அவரை கொலை செய்து விடக்கூடாது என்பதற்காக இது செஞ்சாங்க. அப்படி ஹாக்கிம்ட அமீர்ட்ட வந்துருச்சுன்னு சொன்னா, உண்மையான சாட்சியோட நிரூபணமாகிவிட்டால் தண்டனையை தளர்த்துறதுல அனுமதி இல்லை. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லப்பட்டுச்சு, ஒரு ஃபாத்திமாங்கிற பெண்ணு, அந்த பெண்ணு திருடியதற்காக கைவெட்டுறதுக்கான விஷயம் வருது. அப்போ அந்த சில மக்கள்லாம் பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, இந்த மாதிரி கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க, ஏதாவது நாங்கள் அதுக்கு பரிகாரம் செஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்னாங்க, இந்த இடத்தில் என்னுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் நவுது பில்லா, நான் என் மக கையை தான் வெட்டிப்பேன்னாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ அமீரிடம் ஹலீஃபாவிடம் வந்து விட்டால் அதை நாம் தளர்த்த முடியாது. அது வராத வரைக்கும் குற்றங்களை மறைப்பதற்கும் அவர்களுக்கு தௌபாவின் வாசலை திறந்து தௌபா செய்யும்படி அவர்களை தூண்டுவதற்கும் முயற்சி செய்யும். யாரும் மேலுக்கு மேல் பாவி ஆக்கக்கூடாது. தௌபாவின் வாசல் திறந்தே இருக்குது, மௌத்து வரைக்கும் தௌபாவின் வாசல் இருக்குது. அல்லது உலக கியாமத்துடைய சமீபம் வந்துவிட்டால் சூரியன் எங்கு மறையுதோ அங்கு திருப்பி உதயமாகும். அப்போ தௌபாவின் வாசல் மூடப்பட்டுரும். அப்போ யாரும் முஸ்லீமானாலும் முஸ்லீமாக முடியாது. அப்போ யாரையும் அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டு தௌபா செஞ்சாலும் தௌபா ஏற்கப்படாது. அந்த சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி உலக மக்கள் தௌபா செஞ்சு ஆகணும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டாகணும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவின் வாசலை திறந்து வச்சிருக்கிறான். நாம தௌபா செய்யணும். 100 கொலை செஞ்ச மனுஷனை அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். 100 கொலை செஞ்ச மனுஷன், 1 கொலை 2 கொலை இல்லை, 100 கொலை செய்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி காட்டினான். அதனால நாம நிராசை ஆகக்கூடாது. உண்மையான மனதோட ஒவ்வொரு செய்த பாவங்களையும் அல்லாஹ்க்கு முன்னாடி சமர்ப்பிச்சு, உண்மையான கவலையோட வருத்தத்தோட, இனிமே நான் இதை செய்ய மாட்டேங்கிற உறுதியோட நாம் ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்லி, அல்லாஹ் இதை மன்னிச்சிரு என்பதாக நாம் அல்லாஹ்ட்ட கேட்கறது இருக்குது. அதுதான் உண்மையான தௌபாவாக இருக்குது. இது தௌபாவுடைய மாசத்திலையும் இருக்கிறோம். எப்படியாவது நரகத்திலிருந்து நாமும் விடுதலையாகணும், முழு உம்மத்தையும் நரகத்திலையும் விடுதலையாக்கணும். அதுக்காக நாம் எல்லாருக்காகவும் துவாவும் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உண்மையான தௌபாவை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆখির தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.